வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு நம்ம ஃப்ளட்டர் ஸ்லீவ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னு நிறைய ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னா ஸ்லீவோட லென்த்து, ஆர்மோட சுற்றளவு, ஆர்ம் ஹோலோட சுற்றளவு. வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஃபோல்ட் எட்ஜ்லேருந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். என்னோடய மெஷர்மெண்ட் வந்து 5. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறேன் மடித்து தைக்கிறதுக்காக வேண்டி. ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரைஞ்சிடுங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிடலாம். இது உங்களை ஆர்ம் ஹோலோட சுற்றளவு, அதை 2ஆல் வகுத்துருங்க. என்னோடய மெஷர்மெண்ட்டு 14 இன்ச்சஸ். ஸோ அதை 2ஆல் வகுத்தா 7. ஸோ ஃபோல்ட் எட்ஜ்லேருந்து 7 மார்க் பண்ணிவிடுங்க. இது மாதிரி க்ராஸாக வச்சு 7. அப்புறம் மேலேருந்து கீழே 3 இன்ச்சஸ். இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணணுன்னா உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 12. இப்போ வந்து ஆர்மோட சுற்றளவை மெஷர் பண்ணிக்கோங்க. அதை வந்து 2ஆல் வகுத்துக்குங்க. என்னோடய ஆர்மோட சுற்றளவு வந்துட்டு 11. ஸோ அதை 2ஆல் வகுத்தா 5.5. இப்போ 5.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த மார்க் பண்ணதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக் சைட் கட் பண்ணிடலாம், பேக் ஆர்ம் ஹோல். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்படி க்ராஸாக லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ வந்து நம்ம பேக் ஆர்ம் ஹோல் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். மறுபடியும் நான் மெஷர் பண்ணுறேன். என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்டு 14, அதில் பாதி 7, மேலேருந்து கீழே 3. இப்போ வந்து இந்த கிராஸ் லைனில் நம்ம மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 7 வந்து 2ஆல் வகுத்தா உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் கிடைக்கும். இதை மாதிரி டிவைட் பண்ணிக்கிங்க. அதில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மேலே, 1/2 இன்ச் மேலே, 1/2 இன்ச் மேலே ஒரு சின்னதாக ஒரு கோட் போட்டுக்குங்க. இது வந்துட்டு பேக் ஆர்ம் ஹோலுக்கு. இப்போ இதே மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹாஃப்லேருந்து நம்ம மறுபடியும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதேமாரி மடித்து அதில் பாதி, இதுதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே 1/4 இன்ச் சின்னதாக ஒரு கோடு போட்டு இது 1/4 இன்ச். இப்போ அடுத்த பாதியில் மறுபடியும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதை மாதிரி ஹாஃபாக மடித்து விட்டுக்குங்க. இப்போ அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 1/4 இன்ச் கொடுத்துக்குங்க. ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்குங்க. 1/4 இன்ச், 1/4 இன்ச் லைனை தொடுற மாதிரி இதே மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிங்க. மேலேருந்து கீழே வரும். இதை மாதிரி வளைவாக ஒரு கர்வ் வரைஞ்சிக்குங்க. இதுதான் வந்து உங்களோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இந்த பிங்க் கலரில் இருக்கிறது உங்களோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வு.
மேல் பகுதியில் வர்ற பிளாக் கலர் கர்வ் வந்துட்டு உங்களோட பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். இப்போ இது வரைஞ்ச உடனே நாம் சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். நான் வந்துட்டு 1.5 கொடுக்குறேன். நீங்கள் 1.5லேருந்து 2 inches வரைக்கும் சீம் அலவன்ஸ் கொடுக்கலாம். இப்போ லைன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாம் முடிச்சாச்சு. மார்க் பண்ணுறதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிடலாம். இது பேக் ஆர்ம் ஹோல். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு மார்க் பண்ணதை கட் பண்ணிடலாம். பர்பிள் கலரில் இருக்கிறது பேக் சைட், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறோம். அந்த பிங்க் லைனை ஃபாலோ பண்ணி நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வை கட் பண்ணிட்டேன். பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.